பைத்தான்ல பேக்கேஜ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பேக்கேஜ்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க வீட்ல ஒரு மேரேஜ்ன்னு வச்சுக்கோங்க. மேரேஜ்னாலே வேலை நெறையா இருக்கும். கரெக்ட்டா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சமையலுக்கு ஒரு டீம், டெக்கரேஷனுக்கு ஒரு டீம்னு ஹையர் பண்ணி, அந்த வேலைய ரொம்ப ஈஸியாக்கிருவீங்க. கரெக்ட்டா? இந்த டீம் போலவே தான் பைத்தான்ல மாடியூல்ஸ்ன்ட்டு போன வீடியோல பார்த்தோம். இப்போ இதை இன்னும் ஈஸியாக்க சமையலுக்கு ஒரு டீம், டெக்கரேஷனுக்கு ஒரு டீம்ன்ட்டு தனித்தனியா தேடாம ஒரே ஒரு ஆள் பேக்கேஜா எல்லாத்தையும் தராங்க. அவங்க கிட்ட போய் மேரேஜ்னு சொன்னா மட்டும் போதும், எல்லாத்தையும் அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க இல்லையா? இதே போல தான் பைத்தான்லயும் பேக்கேஜஸ் ஒர்க் ஆகுது. அதாவது நிறைய மாடியூல்ஸை சேர்த்து நம்ம ஒரு பேக்கேஜா கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பைத்தான்ல பேமெண்ட்டுக்குன்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த பேக்கேஜ்க்குள்ள கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்குன்னு ஒரு மாடியூல், யூபிஐ பேமெண்ட்டுக்குன்னு ஒரு மாடியூல், இது போல நிறைய மாடியூல்ஸை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி சிம்பிள் பேக்கேஜை கிரியேட் பண்றதுன்னு ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பைத்தான்ல பேக்கேஜஸை கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணி பார்க்க விசுவல் ஸ்டுடியோ கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நமக்கு வேணுங்கிற லொக்கேஷனில் நம்ம ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண போகிறோம். நான் டிகோலனில் பைத்தான்குள்ளார பேக்கேஜுக்குன்ட்டு ஒரு தனி ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். பேக்கேஜ்ன்ட்டு நான் ஒரு தனி ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணி இந்த ஃபோல்டரை நான் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கேஜ்குள்ளார தான் நம்ம மொத்த கோடையும் எழுத போகிறோம். இப்போ இதை நியூ ஃபோல்டர் கொடுத்து மேரேஜுக்குன்ட்டு ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறேன். மேரேஜ் அண்டர்ஸ்கோர் பேக்கேஜ்ன்ட்டு ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு பேக்கேஜை நம்ம கிரியேட் பண்ணாலும் அதோட இனிட் ஃபைல, பைத்தான் இனிட் ஃபைல கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் அது பேக்கேஜ்னு பைத்தான் புரிஞ்சுக்கும். அதுக்கு இந்த மேரேஜ் பேக்கேஜுங்கிற ஃபோல்டருக்குள்ளார ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது இனிட் ஃபைலை நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 அண்டர்ஸ்கோர் இனிட், மறுபடியும் 2 அண்டர்ஸ்கோர் டாட் பிஒய்ங்கிற ஃபைல். ஸோ இதுதான் இனிட் ஃபைல். இந்த ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இனிட் ஃபைலை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபோல்டரை பைத்தான் பேக்கேஜ்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இந்த இனிட் ஃபைல் தான் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எழுத போகிற எல்லா மாடியூலுக்கு முன்னாடி இந்த இனிட் ஃபைல் ரன் ஆகிறதுனால இது இனிஷியலைசராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்ட்டு நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போது இந்த மேரேஜ் பேக்கேஜ்குள்ளார இன்னொரு மாடியூலை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளார நான் நியூ ஃபைல் கொடுத்து டெக்கரேஷன் டாட் பிஒய்ன்ட்டு ஒரு மாடியூலில் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் எழுதலாம். டெஃப் ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் டெக்கரேஷன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். டெக்கரேஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுத போகிறேன். பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட்டுக்குள்ளார டெக்கரேஷன் கம்ப்ளீட்டட்னு நம்ம எழுத போகிறோம். டெக்கரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு ஒரு பிரிண்ட் எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் என்ன நடக்கும்? ஜஸ்ட் டெக்கரேஷன் கம்ப்ளீட்டட்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? இதே போல் இந்த மேரேஜ் பேக்கேஜில் இன்னொரு மாடியூலை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல் கொடுத்து குக்கிங் டாட் பிஒய்ன்ட்டு நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளாரையே ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுகிறேன். டெஃப் ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் குக்கிங்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளாரையும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். டிஷ்ஷஸ் ஆர் ரெடின்ட்டு நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். டிஷ்ஷஸ் ஆர் ரெடி அப்படின்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். ஓகே. ஸோ ஒரு மேரேஜ் பேக்கேஜுக்குள்ளார நம்ம ஒரு இனிட் ஃபைல் எழுதியிருக்கோம், குக்கிங் டாட் பிஒய் ஃபைல் எழுதியிருக்கோம், டெக்கரேஷன் டாட் பிஒய் ஃபைல் எழுதியிருக்கோம். இது போல் மல்டிபிள் மாடியூல்ஸை நம்மளால் பேக்கேஜ்குள்ளார எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணியாச்சு. இதை எப்படி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த பேக்கேஜுக்கு வெளியில் நான் ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நியூ ஃபைல் கொடுத்து மேரேஜ் டாட் பிஒய்ன்ட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மேரேஜ் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறதுக்கு 2 கீவேர்ட் வச்சு நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம்ங்கிற ஒரு கீவேர்ட், அப்புறம் இம்போர்ட்டுங்கிற ஒரு கீவேர்ட். ஸோ ஃப்ரம்னா எந்த பேக்கேஜிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோமோ அதை ஃப்ரம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஃப்ரம் மேரேஜ் பேக்கேஜ். ஸோ அதாவது இங்கே என்னென்னா ஃப்ரம் மேரேஜ் பேக்கேஜ்னா இந்த மேரேஜ் பேக்கேஜில் இருந்து
எதை இம்போர்ட் பண்ண போகிறோம்? ஸோ நமக்கு வேணுங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ இம்போர்ட், அதில் நமக்கு 2 மாடியூல்ஸ் இருக்குது கரெக்டாக. ஒன்று குக்கிங்னு ஒரு மாடியூல், டெக்கரேஷன் ஒரு மாடியூல். ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் மாடியூலில் இம்போர்ட் பண்ணுவோம். டெக்கரேஷன் அந்த மாடியூலில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்கரேஷன் மாடியூலில் இந்த ஃபைலில் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதில் உள்ள ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். அதுக்கு டெக்கரேஷன் டாட் ஸ்டார்ட் டெக்கரேஷனுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இங்கேருந்து கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த marriage.py ஃபைலில் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா அந்த ஸ்டார்ட் டெக்கரேஷன் ஃபங்க்ஷன் கால் ஆகி நமக்கு டெக்கரேஷன் கம்ப்ளீட்டட்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இதே போல் நம்ம குக்கிங் மாடியூலையும் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இந்த மேரேஜ் பேக்கேஜில் தான் குக்கிங் மாடியூல் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம திருப்பியும் இந்த ஃப்ரம்லாம் எழுத தேவையில்லை. ஜஸ்ட்டு கமா கொடுத்துட்டு குக்கிங்கிற மாடியூலில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த குக்கிங் டாட் ஸ்டார்ட் குக்கிங்கிற அதில் உள்ள ஃபங்க்ஷன் இப்போ நம்ம கால் பண்ணலாம். இப்போ மறுபடியும் இந்த marriage.py ஃபைலில் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு டெக்கரேஷன் கம்ப்ளீட்டட், டிஷஸ் ஆர் ரெடின்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்படி தான் ஒரு பேக்கேஜை டிஃபைன் பண்ணி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த init.py ஃபைல் எல்லா மாடியூலுக்கும் முன்னாடி இன்சியலைசராக ரன் ஆகும்ட்டு. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் இந்த இன்சியலைஸ்குள்ளார பிரிண்ட் ஆஃப் ஸ்டார்டட் ஒர்க்கிங்னு மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்டார்டட் ஒர்க்கிங் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த marriage.py ஃபைலில் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு தெரியுதா? ஸ்டார்டட் ஒர்க்கிங், டெக்கரேஷன் கம்ப்ளீட்டட், டிஷஸ் ஆர் ரெடி. ஸோ இந்த மாடியூல்ஸ்லாம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த init.py ஃபைல் தான் ஒர்க் ஆகும். இது எதுக்காகனா, இந்த எல்லா மாடியூல்ஸுக்கும் முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த init.py ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் பேக்கேஜ் பைத்தானில் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன் வீடியோவாக இந்த பேக்கேஜை எப்படி லைப்ரரியை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைப்ரரினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சேர்த்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.